ஏன்னா இங்க வேலைக்கு போறோம் இப்ப அந்த டைம்ல ஓவர் ப்ளீடிங்கா இருக்கேக்கல நான் நிறைய பேரை பார்த்திருக்கிறேன். வேலைக்கு போக முடியாது, அதெல்லாம் முடியாது தானே. இப்ப நாங்கள் அப்படி எடுத்துக்கொண்டா தானே அவர்கள் அடுத்த லைஃப் ஸ்டைல் கொண்டு போக முடியும். எஸ், அவங்களுக்கு ஓவர் ப்ளீட் ஆச்சுன்னா அவங்களுக்கு மிரானா காயில் போட்டுடலாம். மிரானா காயில் போட்டா ப்ளீடிங் கம்மியாகும். இந்த இன்னொரு கொஸ்டின், இது சில சிரிப்பையும் கொண்டுலாம் தீபாக்கு, மாதவிடாய் நிறுத்தத்துக்கு பின்பும் கருத்தரிக்க வாய்ப்பு இருக்கின்றதா? ஏன்னா மாதவிடாய் ஏன் வருதுன்னா உங்களோட முட்டை கோஷ ஓவரியில இருக்கிற எக்ஸல்ஸ் வந்து கம்மியாயிட்டு வர்றதாலதான் உங்களுக்கு வந்து மாதவிடாயே வருது. அதனால அதுக்கு மேல உங்களை கருத்தரிக்க முடியாது. பட் ஹேவிங் செட் தட், நீங்க பிரெக்னென்ட் ஆகலாம், நேச்சுரலா பிரெக்னென்ட் ஆக முடியாது. நீங்க ஓவர் எக் டோனர் வச்சுட்டு யூ கேன் பிகம் இயற்கை முறையில ரைட். இயற்கை முறையில அது கட்டாயம் கருத்து. ஓகே. இன்னும் ஒரு கொஸ்டின் கேட்கலாம்னு நினைக்கிறேன், ஏன்னா எல்லாமே கதைக்க வேண்டும். இப்ப மாதவிடாய் நிறுத்தத்தின் போது அந்த பாலியல் ஆரோக்கியத்தை எவ்வாறு பேணுவது? எவ்வாறு பேணுவதுன்னா, இந்த நம்ம பேசுறோம்ல, இதுக்கு முதல்ல ஆம்பளைங்களை வந்து இன்வைட் பண்ணணும், அவங்க உட்கார்ந்து கேட்கணும். நீங்க முதல்ல சொன்னீங்களே இதுல நான் இந்த மாதவிடாய் டைம்ல எத்தனை பேருக்கு எவ்வளவு சப்போர்ட் கிடைக்குதுன்னா, மென்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் நியர்லி ஜீரோ. இங்க வால்தம் ஸ்டோர்ல வந்து ரீசெண்டா வந்து ஒரு விமென்ஸ், நாங்க வால்தம் ஸ்டோர்ல வேலை செய்யறோம் லண்டன்ல. ஸோ ரீசெண்டா வந்து இந்த விமென்ஸ் ஹெல்த் கான்ஃபரன்ஸ் ஒன்று செஞ்சோம். ஸோ அது ஒருத்தர், நான் வந்து இந்த பிரெஸ்ட் ஸ்கிரீனிங் பத்தி பேசினேன், இன்னொருத்தர் சர்வைக்கல் ஸ்கிரீனிங் பத்தி பேசினாங்க, இன்னொருத்தவங்க வந்து மெனோபாஸ் பத்தி பேசினாங்க. அந்த லேடி வந்து ஷீ ரன்ஸ் மெனோபாஸ் கிளினிக்ஸ் அண்ட் ஷீ சேஸ் மாசத்துல ஒரு வாட்டி ஷீ ரன்ஸ் மெனோபாஸ் கிளினிக்ஸ் ஃபார் மென், ஸோ தட் அவங்கள வந்து தே கேன் ஆக்சுவலி லிசன் டு வாட் விமன் ஆர் கோயிங் த்ரூ. பிகாஸ் நீங்க சொன்னது இந்த லாஸ் ஆஃப் லிபிடோ, இட்ஸ் ரியல், தே டோன்ட் வாண்ட் டு டூ இட். அதுக்கு வந்து மெனோபாஸ் மட்டுமே காரணம் இல்லை. அந்த டைம்ல இப்போ ஏர்லி 40s உங்களுக்கு டீனேஜ் பசங்க இருக்கலாம், அவங்களுக்கு எக்ஸாம் இருக்கும், உங்களோட வேலையில நீங்க அப்போ வந்து நல்ல ஹை பொசிஷன்ல இருப்பீங்க, பிரைம் பொசிஷன். அப்புறம் அப்புறம் உங்க பேரண்ட்ஸ் இப்போ வயசாக இருப்பாங்க, ஸோ அவங்கள நீங்க பார்த்துக்கணும். ஸோ நீங்க சாண்ட்விச் ஜெனரேஷன், பேரண்ட்ஸை பார்த்துக்கணும், குழந்தைங்களை பார்த்துக்கணும், உங்களை பார்க்க டைம் இல்லை. ஸோ அதுவே வந்து when you don't have time to do it, you don't get time to do it. பட் அதுக்கு மேலேயும் அதை செய்யறதுக்கு மூடே இல்லைன்னா அப்புறம் எப்படி செய்யுது? பட் இப்போ ஹெச்ஆர்டில வந்து டெஸ்டோஸ்டிரான் பேட்ச் கொடுக்குறோம் நாங்க டு இம்ப்ரூவ் த லாஸ் ஆஃப் லிபிடோ. டெஸ்டோஸ்டிரான் பேட்ச். ஏன் நீங்கள் அப்ப அந்த விழிப்புணர்வை நீங்கள் இங்க ஏற்படுத்த இல்லையா? நாங்கள் NHS நீங்கள் அத எத்தனையோ இதுகளுக்கு நீங்கள் என்னன்னு சொல்றது, இப்ப டயபெட்டிக்கு விழிப்புணர்வு இருக்கு, எல்லாத்துக்குமே கொடுத்து கொண்டிருக்கிறீங்க. ஏன் நீங்கள் ஆண்களுக்கு அப்படி ஒண்ணு கொடுக்கவில்லை? ஏன்னா ஆண்கள் வந்து வரதில்லை, அவங்களுக்கு வந்து யாரும் ஃபோர்ஸ் பண்ண முடியாது. கட்டாயமா கொண்டு வாங்க, அது கட்டாயமா. இப்ப அவ வந்து அதுல இருக்கத்தான் எல்லாரும் அதை அறிஞ்சிருக்க வேணும், அது வந்து அப்படி இருக்க வேணும்ன்றது ஏன் கொண்டு வர இல்லை? ஏன்னா இப்ப நீங்க வந்து ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா, இப்போ ஆம்பளை பசங்க பொம்பளை பசங்க எல்லாருக்கும் வந்து செக்ஷுவல் எஜுகேஷன் பண்றாங்க. ஏன்னா தெரிஞ்சுக்கணும், ஏன்னா அந்த டைம்ல அதைத்தான் அவங்க தெரிஞ்சுக்கணும். அவங்க மெனோபாஸ் பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸ்கூல்ன்றதால எல்லாருக்கும் ஸ்கூல் யூனிவர்சிட்டியில எல்லாருக்கும் ஒன்னா சேர்த்து சொல்லி கொடுக்குறோம். ஏன்னா அப்ப அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அவங்க. கன்சென்ட், நோ மீன்ஸ் நோ, செக்ஷுவலி டிரான்ஸ்மிட் இன்ஃபெக்ஷன் வந்து எப்படி தடுக்கிறது, அது வராம தடுக்கிறது, அதெல்லாம் அந்த டைம்ல அவங்க தெரிஞ்சுக்கணும். பட் மெனோபாஸ் டைம்ல 40-45 வயசு ஆளுங்களையும் பொம்பளைங்களையும் எப்படி கொண்டு வருது? விழிப்புணர்வு சொல்றீங்க கரெக்ட், பட் இது வந்து ஒண்ணு சொல்லலாம். ஓகே, வீட்டுல இருக்க லேடிஸ் வந்து நீங்க உங்க ஹஸ்பண்ட்ஸ் கிட்ட காட்டுங்கன்னா எத்தனை பேர் உட்காந்து கேட்பாங்க? இட்ஸ் வெரி ஹார்ட். ஸோ இதனாலதான் இந்த நாங்க சொன்ன மாதிரி இந்த மெனோபாஸ் கிளினிக் நடத்துற இந்த லேடி வந்து ஷீ டஸ் மெனோபாஸ் கிளினிக் ஃபார் மென். பட் எனக்கு தெரிஞ்சு வெள்ளைக்காரங்களே வந்து வெள்ளைக்கார ஆம்பளைங்களே வந்து பெருசா அதுல நாலேஜ் இல்ல. நம்ம ஊர் ஆளுங்க சுத்தம், அவங்களுக்கு சொன்னாலும் வந்து இட்ஸ் ஓகே தட்டி கழிச்சு பேசுறது, அது ரொம்ப ரொம்ப மன வருத்தமான விஷயம். அது எனக்கு என்னன்னா அட்லீஸ்ட் நம்ம பசங்களுக்காச்சும் நம்ம சொல்லி கொடுக்கணும், நம்ம கண்டிப்பா கண்டிப்பா அதை செய்யத்தான் பண்ணணும். ஓகே, இந்த லாஸ் ஆஃப் லிபிடோ கொஞ்சம் கஷ்டம் தான், நீங்க ஒரு அம்மாவா உங்க பையன்கிட்ட சொல்றது. பட் யூ கேன், நீங்க உங்க மருமகள் கிட்ட பேசுங்க. So she can talk. நீங்க அவங்க கிட்ட ஓப்பனா பேசுனீங்கன்னா அவங்களும் ஓப்பனா பேசுறதுதான் பெஸ்ட். ஓப்பனா டிஸ்கஸ் பண்றது, எல்லாத்தையும் மறைச்சு வைக்கிறது, குடும்பம் சொசைட்டின்னு இது வந்து தப்பு செய்யல. நம்ம வந்து எக்ஸ்பிளைன் தான் பண்றோம். ஸோ இந்த ஜெனரேஷன் இஸ் கான், பட்
நம்ம பசங்களுக்கான ஜெனரேஷன் நீங்க சொன்ன மாதிரி விழிப்புணர்வு கட்டாயம் ஏற்படுத்தணும். ஏன்னா ஹஸ்பண்ட்ஸ் லைக் இஃப் யூ ஆர் மேரிட் ஆப்வியஸ்லி அவங்க சப்போர்ட் எல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் இந்த டைம்ல வந்து நம்ம நம்ம நிஜமாவே we are lonely, we are alone in this battle. So it is a good point that you raised, but it's a hard point. நன்றி தீவா. இப்ப இன்னும் ஒரு கொஸ்டின் எப்படின்னு சொன்னா, இப்ப மாதவிடாய் நிறுத்தத்தின் போது அல்லது நிறுத்தத்தின் அந்த டைம்ல ஏதாவது தொற்று நோய்கள் ஏற்படுறதுக்கு குயிக்கா, அதாவது விரைவான தொற்று நோய் ஏதாவது ஏற்படுமா? இல்லன்னு சொன்னா இது நின்ற பிறகு நாங்கள் ஏதாவது டெஸ்ட்கள் ஏதாவது பரிசோதனைகள் செய்ய வேணுமோ? இப்ப நாங்கள் இப்ப ட்ரீட்மெண்ட் போவோம் தானே, ஏதாவது செய்ய வேணுமோ? அது ஏதாவது நான் உங்களுக்கு ஒரு இது காமிச்சேன், உங்களோட எஸ்ட்ரோஜன் ரிசெப்டர்ஸ் எங்கெல்லாம் இருக்குன்னு. உங்களோட பிளாடர்லயும் இருக்கு. பிளாடர்னா உங்களோட மூத்திரப்பை அதுலயும் இருக்கு, கிட்னி பிளாடர்ல. ஸோ அதுல என்ன பிரச்சனைனா உங்க பிளாடரோட அந்த டியூப் எல்லாம் வந்து நல்லா ஃப்ளஃபியா திக்கா குண்டா குஷ்பு மாதிரி இருக்கும். ஓகே, அப்புறம் மெனோபாஸ்க்கு அப்புறம் அது ஒல்லியாகி சைஸ் 0 மாடல் மாதிரி வந்துடும், வந்து ட்ரை ஆயிடும். ஸோ வந்து உங்களோட பிளாடர் ஏரியா கீழே இருக்கிற அந்த வல்வல், அந்த ப்ரைவேட் பார்ட்ஸ் அதெல்லாம் வந்து தின் ஆயிடும், அந்த ஸ்கின் எல்லாம் தின் ஆயிடும், லெஸ் லூப்ரிகேஷன். ஸோ வந்து ட்ரை ஆயிடும். ஸோ வந்து யூ கேன் பிக் அப் இன்ஃபெக்ஷன். ஸோ மெனோபாஸ் வந்து கொஞ்சம் வருஷம் கழிச்சு நீங்க வந்து லைக் 60s தான் நான் பார்த்துருக்கேன் அதிகமா. லேடிஸ் வந்து டாக்டர் எனக்கு வந்து அடிக்கடி யூரின் போகுது, என்னால் யூரின் போனாலே எரியுது, எனக்கு வந்து யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் யூடிஐன்னு சொல்லுவோம், அது வருது, அடிக்கடி வருது. ஸோ இது வந்து இட்ஸ் காமன் பிகாஸ் ஆஃப் மெனோபாஸ். ஏன்னா எஸ்ட்ரோஜன் வந்து கம்மியா இருக்கிறதால. ஸோ எல்லாத்துக்கும் வந்து ஆன்டிபயோட்டிக்கை கொடுத்துட்டு இருக்க முடியாது. கீழே வந்து நாங்க லூப்ரிகேஷனுக்கு சொல்லுவோம். நான் வந்து யூஸ்வலா இந்த எமோலியன் தருவேன். எமோலியன்னா நம்ம எக்ஸிமாக்கு இந்த ட்ரை ஸ்கினுக்கு போடுறோம்ல, அதை வச்சு கீழே கழுவ சொல்லுவேன். நான் கீழே வந்து சோப் போட்டு யாருமே கழுவக்கூடாது. சின்ன பிள்ளைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும், ரொம்ப வயசானவங்க வரைக்கும் யாருமே வந்து கீழே இந்த ஃபெம் ஃப்ரெஷ் வெஜ் இந்த இந்த என்ன சொல்றது, இதுக்குன்னே கீழே வாஷ் பண்றதுக்குன்னே சில ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்கு, அதெல்லாம் எதுவுமே தொடக்கூடாது. ஷவர் ஜெல், சோப் எதுவும் தொடக்கூடாது. பபிள் பாத்ஸ் நோ. ஸோ வந்து ஒன்று தண்ணி வச்சு கழுவுங்க, இல்லைன்னா வந்து கூல் வாட்டர், நாட் ஹாட் வாட்டர், இல்லைன்னா வந்து மாய்ஸ்சரைசர் வச்சு கழுவுங்க. எனக்கு ஒரு லேடி ஞாபகம் இருக்கு, அவங்களுக்கு வந்து இந்த பிரச்சனை தான் இருக்கு. ஸோ வந்து தோண்டி தோண்டி துளி துருவி கேட்டதா சொன்னாங்க. டாக்டரை வந்து அது வந்து அவங்களுக்கு வந்து அரிச்சுட்டே இருக்காங்க, கீழே சுரிஞ்சிட்டே இருப்பாங்க. ஸோ என்ன பண்ணுவாங்களா, நைட் போய் தூக்கத்துலேருந்து எழுந்து போய் அவங்களால அந்த இச்சிங்கால அவங்க எழுந்துருவாங்க, சுடு தண்ணி வச்சு டெட்டால் போட்டு கழுவுவாங்களாங்க. அது இப்படி புண்ணா இருந்தது அவங்களுக்கு, பாவம். ஸோ தி மாய்ஸ்சரைசர் கொடுத்து அதெல்லாம் நிறுத்துங்க, சோப்பெல்லாம் நிறுத்துங்கன்னா ஷி வாஸ் ஃபைன். ஸ்டெராய்ட் க்ரீம்லாம் கொடுத்து அவங்க சரிப்படுத்தியாச்சு. அப்புறம் கீழே வந்து எஸ்ட்ரோஜன் க்ரீம் கொடுக்கலாம். நம்ம அடிக்கடி இந்த பிளாடர் பிரச்சனை வரவங்களுக்கு எஸ்ட்ரோஜன் க்ரீம் கொடுக்கலாம். ஸோ நீங்க கேட்ட கேள்வி வந்து என்ன மாதிரி பரிசோதனை? ஜென்ரல் பரிசோதனை. உங்களோட பிளட் ப்ரெஷர் எப்படி இருக்கு, உங்க சுகர் எப்படி இருக்கு, கொலஸ்ட்ரால் எப்படி இருக்கு, உங்களுக்கு வந்து தைராய்டு எப்படி இருக்கு, உங்களுக்கு ரத்த சோகை இருக்கா, இதெல்லாம் தான் மெயினா எப்போ வழக்கமா செக் பண்றதா நீங்க செக் பண்ணணும். கீழே வந்து பிளாடர் பிரச்சனை வந்ததுன்னா இதுக்கும் மெனோபாஸ்க்கும் கட்டாயம் சம்பந்தம் இருக்கு. ஸோ அதை வந்து நீங்க கீழே வந்து எஸ்ட்ரோஜன் க்ரீம் கொடுத்தாலே உங்களுக்கு சரியா போடும். நன்றி நன்றி, நல்ல விளக்கம் தந்தீங்க, உண்மையாவே நல்ல ஒரு விளக்கம். இன்னொரு கொஸ்டின் கேட்கிறேன். இப்ப மாதவிடாய் நிறுத்தத்தை இப்ப இயற்கையாகவே நாங்க இதை நேச்சுரலாவே அதை தாமதப்படுத்த முடியுமா? ஏன்னா வந்து மாதவிடாய் உங்களுக்கு எப்படி வரும்னா, அது உங்களோட ஜெனட்டிக் கட்டாயம் ஒரு பாட்டு இருக்கு. நான் எப்பவுமே மாதவிடாய் சிம்டம்ஸோட வர லேடிஸ்க்கு நான் கேட்கிற கேள்வி, உங்க அம்மா இல்லைன்னா உங்க அக்கா தங்கச்சிக்கு எத்தனை வயசுல வந்தது மாதவிடாய்? ஏன்னா அவங்க உங்களுக்கு அதே அரௌண்ட் அதே டைம்ல வர சான்ஸ் இருக்கு. ஸோ தட்ஸ் ஜெனட்டிக்ஸ். ஓகே, அப்புறம் உங்களோட லைஃப் ஸ்டைல். நீங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா இருந்தீங்கன்னா உங்க பீரியட்ஸ் நின்றுடும். தட் இஸ் எக்ஸ்பெக்டட். யூ ஆர் டூ ஸ்ட்ரெஸ்ட், மெனோபாஸ் இல்ல, சும்மாவே பீரியட் நிற்கும் சில பேருக்கு நார்மல். ஸோ அப்போ அந்த டைம்ல இன்னும் அதிகமா ஸ்ட்ரெஸ் ஆனா உங்களோட இன்னும் ஏர்லியா நின்றுடும் சில பேருக்கு. மெனோபாஸ் 50 வயசுல வர வேண்டியது 48 49 வயசுலேயே வர சான்ஸ் இருக்கு. பிளஸ் மெனோபாஸ் இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன், உங்களோட போன்ஸ் வந்து ஸ்ட்ராங் பண்ணும். மெனோபாஸ்ல எஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்டரான், எஸ்ட்ரோஜன் வந்து உங்க போனை வந்து திடப்படுத்துறதுக்கான அது தேவை, அந்த ஹார்மோன். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ரொம்ப ஏர்லியா வந்துச்சுன்னா மெனோபாஸ், உங்களோட போன்ஸ் வந்து சீக்கிரம் வந்து அந்த ஸ்ட்ரென்த் வந்து போயிடும். ஆஸ்டியோபோரோசிஸ் வர சான்ஸ் இருக்கு. ஆஸ்டியோபோரோசிஸ்னா உங்க போன் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்காது. ஸோ சீக்கிரம் உடைய சான்ஸ் இருக்கு, ஃப்ராக்சர் ஆக சான்ஸ் இருக்கு.
ஸோ அது வந்து ஏர்லி மெனோபாஸ்ல ஒரு பிரச்சனை. ஸோ மெனோபாஸ் வந்தாலே அதுவும் ஒரு பிரச்சனை. ஸோ நீங்க விட்டமின் டி எல்லாம் எடுக்கணும் உங்க போனை ஸ்ட்ரென்த் பண்றதுக்கு. அகேன் டயட், லைஃப் ஸ்டைல், பால் குடிக்கணும், தயிர் சாப்பிடணும், all that stuff. குறிப்பா இப்ப எல்லாருமே எடுத்துக்கொள்ளலாமா? நீங்க கேட்ட கேள்விக்கான பதில் வந்து நேச்சுரலா நிறுத்த முடியாது. பட் உங்களோட சிம்டம், மெனோபாஸ் சிம்டத்தை நீங்க வந்து கம்மி பண்ணலாம் உங்களோட டயட், லைஃப் ஸ்டைல் அண்ட் முறைப்படி. சரியான டயட் அண்ட் லைஃப் ஸ்டைல் அண்ட் நோ ஸ்ட்ரெஸ், மெடிடேஷன். ஒன்றில் முன்கூட்டியும் பெறலாம், அல்லதுன்னு சொன்னா சரியான டைம்ல ஜெனட்டிக் படியும். மெனோபாஸ் டைம்ல வந்து உங்களுக்கு முடியெல்லாம் கொட்டும், நிறைய முடி கொட்டும். ஸோ அதுக்கு வந்து அகைன் டயட், லைஃப் ஸ்டைல், அயன் டேப்லெட் எடுங்க. சரியான சாப்பாடுல அயன் எடுக்கணும். வெஜிடேரியன், வீகன்னா யூ ஹேவ் டு டேக் அயன் சப்ளிமெண்ட்ஸ். தூக்கம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கார்டிசால் வந்து அதிகமாச்சுன்னா உங்க தலையில இருந்து கீழே வரைக்கும் பாதிக்கும். நார்மலாகவே 40+ பிறகு எங்களுக்கு பெண்களுக்கு நார்மலாகவே இந்த அயன் பிரச்சனை ஒரு பெரிய ஒரு பிரச்சனையா தான் அநேகமாக எல்லாருக்கும் இருக்குது. அந்த விட்டமின் டி அதுவும் போன்லயும் பெரிய பிரச்சனை தான். எல்லாரும் அநேகமாக கேட்டா எல்லாருமே அது கட்டாயமாவே அது ஒரு எடுத்துக்கொண்டே இருப்பவர்களாக தான் அநேகமாக இருக்கிறார்கள். உண்மையாகவே இப்போது பார்த்தால் இன்றைக்கு எங்களுக்கு நேரம் குறைவாக இருக்கிறபடியா நாங்கள் இத்துடன் முடித்துக்கொண்டு இது ஒரு பாகம் ஒன்றாக வைத்துக் கொள்ளலாமா தீபா? அடுத்த பாகத்தை நாங்கள் அடுத்த தடவை கண்டினியூ பண்ணலாமா? நம்ம மெனோபாஸ் பத்தி பேசணும். இப்ப ட்ரீட்மெண்ட் ஹெச்ஆர்டி, நிறைய பேர் இப்ப ஹெச்ஆர்டி கேக்குறாங்க. சோ ஹெச்ஆர்டி அதை பற்றிய விளக்கம் நீங்கள் அதிகமாக தரவில்லை இன்றைக்கு. அப்ப அதை வந்து நாங்கள் பாகம் 2 அடுத்த முறைக்கு நாங்கள் 2 வீக்ஸ் ஆகல சந்திக்கும் பொழுது இதை பாகம் 2 தொடருவோம். இன்றைக்கு நடமோன வரமாட்டேன்னு சொன்னவர், அதனால நாங்களாகவே முடித்து கொண்டு போய்விடுவோம். நீங்க கேட்ட ஆம்பளை வரல பாருங்க. இல்ல அவர் வேற நான் தான் கொஞ்சம் ஏலியா முடிக்க சொல்லி கேட்டேன். அதனாலதான் வரையில அடுத்த முறைக்கு கண்டிப்பாக அழைக்கிறேன். இன்ட்ரெஸ்டிங். அடுத்த கட்டாயம் கூப்பிடுங்க. ஏன்னா வந்து ஒரு மேல் பெர்ஸ்பெக்டிவ் கட்டாயம் வேணும். எப்படியான? ஏன்னா அவரை மாதிரி ஆளுங்க தான் பேசணும். அவரை பேசினா ஆளுங்க கேட்பாங்க. நம்ம பேசினா யாரும் கேட்க போறாங்க. ஓகே, அடுத்த முறைக்கு நான் அவரை சிறப்பாகவே அழைத்திருக்கிறேன். தீபா பிரச்சனை இல்லை, தெரிந்து கொள்ளட்டும் எல்லாரும். நன்றி தீபா. இன்றைக்கு நீங்கள் இந்த மெனோபாஸை, அதாவது மாதவிடாய் நிறுத்தத்தை பற்றி நிறைய விளக்கத்தை எங்களுக்கு அளித்தீர்கள். எல்லோருக்கும் நன்றி கூறி மீண்டும் அடுத்த மாதம் சந்திக்கும் பொழுது பாகம் 2 நாங்கள் இதை பற்றியே திருப்பியும் பேசுவோம். நன்றி தீபா, உங்களுக்கு நன்றி. வணக்கம்.